கிரகண காலத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? கிரகண காலத்தில் தியானம், மந்திர உச்சாடனம், தவம் செய்வது மிகவும் விசேஷ பயனளிக்கும் என்று சொல்கிறார்கள். கிரகண நேரத்தில் ஒரு முறை ஒரு மந்திரத்தை சொன்னால் அது 1000 முறை சொன்ன பலனை தரும் என்பதால் மந்திரங்களை சித்தி செய்ய நினைப்பவர்கள் மானச வழிபாடு செய்யலாம் என்கிறார்கள். கிரகண காலத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்யலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், சைவ வைணவ புராணங்கள் போன்றவற்றை பாடுவதும் கேட்பதும் மிகவும் விசேஷ பலன் தரும். கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்தால் தீராத தோஷங்களும் தீரும் என்பது நம்பிக்கை. கிரகண நேரத்தில் அவசர காலங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள் கர்ப்பிணிகள் வீட்டிற்குள் இருக்க வேண்டும். அசைவ உணவுகள் மற்றும் ஜீரணத்திற்கு கடினமாக இருக்கும் உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நலம் என்றும் கூறுகிறார்கள். அதேபோல கிரகண கதிர்கள் உணவுப் பொருட்களை தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்ப்பையை போட்டு வைப்பது நல்லது என்று சாஸ்திரம் சொல்கிறது. சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டுவிட்டு அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்கிறார்கள். இந்த தகவல்கள் அனைத்தும் பஞ்சாங்க குறிப்புகளிலிருந்தே கொடுக்கப்பட்டுள்ளது. For more information, watch the full video, link in description.